ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பிரம்மாண்டமான இடமும் சொல்லலாம், பயங்கரமான இடமும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா கண்மணி குவார்ட்டர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 4-5 வீடு தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் உள்ளுக்குள்ளே போக கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 வீடு இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி வீடு தான், ஆனால் எல்லா வீடுமே பார்க்குறதுக்கு பயமாகவும் திகிலாகவும் இருக்குது. இந்த வீடியோவில் போன வீடியோவில் வந்து பிரபா ஆடாயினா, இந்த வீடியோலையும் பிரபாவே தான் நமக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். எப்படி போகுதுன்னு தெரில, ஆனால் வந்து உள்ளுக்குள்ளேயே நாங்கள் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. வரதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்தோம். எப்படியும் உள்ளே வந்துட்டோம். இந்த வீடியோவே வெற்றிகரமாக முடிச்சிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரபாவை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு திருப்பி ஒரு பிரபாவை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ பிரபாவே சொல்லிடுவோம். ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நம்ம இப்போது செகண்ட் வீடியோ எடுக்க போகிறோம். யாரு கூடனா சித்திக்கண்ணா கூட. இப்போ பார்த்தோன்னா வந்து இருக்கிற இடமே பார்த்தோன்னா வாய் பேசக்கூட முடியல. நாங்கள் டேரக்டாக வீடியோ உள்ள போகலாம். ரோஸ்ட் இருக்கா இல்லையா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். அப்படியே இரு, ஒரே நிமிஷம். லைட்டாக ஃபோனை கீழே இருக்கு. பிரபா, என்னோட செகண்ட் வீடியோ இடம் எப்படி இருக்கு? இந்த செகண்ட் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ எடுக்க போகிற வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? உங்களாலேயே பேச முடியுது. நீ சொல்லு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இடத்த பார்த்தோன்னே எப்படி ஃபீல் பண்ண? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடம்லாம் பார்த்ததுல கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் டஃப்பு தான் ஸ்டார்டிங்கில். கொஞ்சம் நீங்கள் தான் நான் பார்த்து கூட்டிகிட்டு போகணும். கொஞ்சம் பார்த்துக்க ப்ரோ. நானே நீ இருக்கிற தைரியத்தில் வந்திருக்கேன். வா போகலாம். ப்ரோ நீ பொறுமையாக பார்த்து வாடா. மண்டை பத்திரம் எப்போ கீழே உடஞ்சி விடுன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு மோசமாக இருக்கு. இந்த டோரில் தானே சத்தம் கேட்டுச்சு. இதெல்லாம் என்னதுடா? ஃபுல்லாக ரெட் கலராக இருக்குது. இங்கே பாரு, பானையெல்லாம் இருக்குது பாரு. எதுவுமே இல்லை, இந்த பானை மட்டும் இங்கே இருக்குது, சம்மந்தமே இல்லாமல். இது என்னதுடா? தேன் கூடா? இது என்னது? இது பார்க்கவே ஒரு மாதிரி கன்றாவே இருக்கு. எறும்பு கூடா? கண்மணி, இப்போ நீங்கள் தான் இந்த சவுண்டு போட்டதா? என்ன எடுக்கிறியா? கிளியராக இருக்கா? லைட்டு கீழே இருக்கா? கண்மணி, நீங்கள் தான் இங்கே இருக்கிறதா? இப்போ நீங்கள் தான் வந்தது இப்போ சவுண்டு பண்ணிட்டு இருக்கிறதா? இப்போ நீங்கள் தான் இங்கே சவுண்டு படுத்திட்டு இருந்தீங்கன்னா இப்போ திருப்பி இது மாதிரி ஏதாவது சவுண்டு படுத்த முடியுமா? இவ்வளோ நேரம் சவுண்டு படுத்திட்டு இருந்தீங்க, இப்போ நான் கேட்டோன்னு சைலண்ட் ஆகிட்டீங்க. சரி, இந்த கிளியராக இருக்கா? ஃபோன் கிளியராக இருக்கா? இன்ட்ரோ சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து ஒரு ஏரியா மாதிரி தான், நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. வழக்கம் போல் ஒரு ஏரியா எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு தனியாக இருக்கிற டைமில் வந்து இந்த லவ் பண்ண பையன் வந்து வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்தப்போ அவங்களுக்குள்ளே என்ன சண்டைன்னு தெரில, வாக்குவாதத்தில் வந்து சண்டை போட்டு தள்ளி விடும்போது அந்த பொண்ணு வந்து கீழே விழுந்து இறந்துருச்சு. ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து நிறைய அமானுஷமாக இந்த ஏரியா மக்களுக்குலாம் ஃபீல் ஆகிருக்கு. இங்கே இருக்கும்போதே அவங்க நைட்லாம் யாருக்குமே தூக்கம் இல்லை, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருந்திருக்காங்க. ஒரு நைட்டும் ஒன்றும் நடக்குது. எந்த நைட்டில் என்ன நடக்கணும்னு தெரியல, அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் உயிருக்கு பயந்து இந்த ஏரியா விட்டு கிளம்பி போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு எங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் நாங்கள் சொல்கிறோம். மினிமம் 20 வீடு மேலே இருக்குது. தெரியலையே. சரி, உள்ளுக்குள்ளே மட்டும் அந்த ரூம் 2 ரூம் மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு வெளியே போயிடலாம். எனக்கு இந்த ரூமில் இருக்க ஒரு மாதிரி இருக்குது.
சரி வெளியில தான் சவுண்ட் வந்துட்டே இருக்கு. வெளியே போய் பாரு டக்குன்னு. வெளியில தான் சவுண்ட் வந்துட்டே இருக்கு. வெளியில யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெளியில யாருமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இந்த ஒரு வீட்டை, சின்ன வீடாக இருந்தாலும் இந்த ஒரு வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே பக்குன்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு, ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பிரபா, எங்கே போகலாம்? அந்த வீட்டுக்கு போகலாமா, இந்த வீட்டுக்கு போகலாமா? பிரபா ரெண்டுத்துல எதுன்னு கேட்டேன், வீட்டுக்கு போகலான்னு சொல்லுவேன். ஆனால் இந்த 2 வீட்டுல எதுன்னு கேட்குறீங்களே. அந்த வீட்டுக்கு போகலாமா? இதுக்கு போயிடலாம். இதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணி. இது அழுகுற மாதிரி சவுண்டு வருது எங்கேயும். நான் ஸ்ட்ரைட்டாக தானே கேட்குது. இங்கே 2 வீடு இருக்குது. அந்த பின்னாடி வீட்டு தான் அழுகுற மாதிரி சவுண்ட் இருக்குது. போகலாமா? ஏன் அங்கே எதுவும் நின்ன மாதிரி தெரியல உனக்கு? அந்த வெராண்டால எதுவும் நின்ன மாதிரி தெரியல. எது மூவ் ஆகி போச்சுடா இப்போ வெராண்டால. சவுண்டுக்கு இன்னும் போங்க ரொம்ப என்ன கண்மணி, இதான் உங்க வீடா? கண்மணி, நீங்க தான் இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதான் உங்க வீடா? நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். யாராவது இருக்கீங்களா? ப்ரோ சவுண்டு கேட்குது. இருங்க. கேட்குது. அதுக்கு என்ன பண்ண சொல்ற இப்போ? நீ எதாவது பேசி பாரு. நீ ஃப்ரெண்ட்ல போறியா? யாராவது இருக்கீங்களா? நீ இது எப்படி? நீ என்ன எடு, கேமரா போடு. என்ன எடு, ரெக்கார்டிங் தானே இருக்கு. நீங்க வெளியே நிற்கிறியா? ஒரே நிமிஷம், நான் பார்த்துட்டு வந்துடுறேன். கண்மணி, இது உங்களோட வீடா? இது அழுகுற சொல்லி கேக்குது. கண்மணி, அழாதீங்க. நீ உங்க லவ் பண்ண பையனே உங்களை சாவடிச்சது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அந்த கண்மணி தான் இருக்கா, வேற ஏதாச்சும் இருக்கா? நடுவில் ஜென்ஸ் வாய்ஸ் வர வருது, தெரியுதா? உங்க வீடு எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நானு? அப்படி பொறுமையா உள்ளவா, உள்ளவா பிராப்பா, உள்ளவா. ஏன் அப்படி நடுவில் நீங்க சைலண்ட் ஆகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சவுண்டு கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே இருக்கு. இங்கே ரிஸ்க். யாரோ ஒரு ஜென்ஸ் யாரோ இங்கேருந்து போயிடலாம் ப்ரோ. என்ன சொல்ற? கண்மணி தான் எங்க கீழே வேற யாரும் இருக்காங்களாடா? ப்ரோ இருக்கிறது பேய்ன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இங்கேருந்து போயிடலாம் நம்ம.
அதாவது இங்கே சீலிங் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் பார்த்து இதில் கை வைக்காதீங்க. என்னடா உள்ளே போனால் வெளியே சவுண்டு கேட்குது, வெளியே வந்தால் உள்ளே சவுண்டு கேட்குது, ஒன்றுமே புரியலையடா. யாருமே இல்லை சுற்றி. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபோனில் எடுக்கிறனால டிஸ்பிளே வரை கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டார்ச் லைட்லேயும் எதுலேயுமே சார்ஜ் இல்லை. ஏய் வெளில வாடா, இந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பலாம். இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது எனக்கு ரிஸ்க்குன்னு போடுது. நீ என்ன சொல்கிற? இங்கேருந்து சீக்கிரம் போயிடலாம்ண்ணா. இங்கேருந்து மாட்டிக்க வேணாம் எதுக்கிட்டையும். ஏதோ சவுண்டு கேட்குது. பிரபா, இங்கே இருக்கிறது ரிஸ்க்கு பிரபா. என்ன சொல்கிற? நீ என்ன சொல்கிற? இங்கே ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன வேணால் ஆகலாம். சவுண்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்குது. நம்ம தலைமுறை கல்வில் பார்த்து. பிரபா, இந்த கேமரா எப்படி? பிரபா, அந்த ரூம்ல யாரோ நிக்கிறாங்க. பிரபா, என்னது அது? பிரபா தெரியுதா உனக்கு? கண்மணி நீங்க தான் நிக்கிறதா? பிரபா, அந்த ரூம்ல யாரோ நிக்கிறாங்க ப்ரோ. பிரபா, கிளீனா கேப்சர் வச்சு. பிரபா, கண்மணி எது உங்க வீடுன்னு தெரியல. எல்லா வீட்லயும் நீங்க தான் இருக்கீங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரையும் நீங்க தான் பயப்படுத்திட்டு இருக்கீங்களா? கிறிஸ்டின் வீடு, 6ஆம் நம்பர் வீடு. கண்மணி எல்லா வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் தான் இருக்கீங்க. அப்போ நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் தான் போய் பயப்படுத்திட்டு இருக்கீங்களா? எங்களை பயப்படுத்துகிற மாதிரி. உங்களுக்கு என்னதான் வேணும்? உள்ளவா பிரபா, உள்ளவா. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு என்னதான் வேணும்? எதுவும் சொல்லவும் மாட்டீங்க. திடீர்னு சைலண்ட் ஆயிடுறீங்க, திடீர்னு பயப்படுத்துறீங்க. ஒண்ணுமே எனக்கு புரியல. பிரபா, நீ ஏன் சைலண்டாவே இருக்க? சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. சீந்தா கொஞ்ச நேரம் இது பிடி, நான் இதில் எடுக்கிறேன். சவுண்ட் எனக்கு இன்னும் கேட்டு இப்படி பேச மாட்டேன். நானே பயத்தில் இருக்கேன். நீ வேற இப்படி பேச மாட்டேனா? உள்ளே போயிடாதீங்க. இந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு, உருவம் தெரிஞ்சுட்டே இருக்கு. இந்த போயிடலாமா? பயமா இருக்கு ஏன்னா பிடிச்சிச்சுன்னா. என்னடா ஒண்ணுமே புரியலையே. வெளில வா, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க வேணாம். நான் திருப்பி இந்த வீட்டுக்குள்ள தானே சவுண்டு. இது கல் வருதானே வீட்டுக்குள்ள இருந்து. எனக்கு ஸ்டார்டிங்லேயே கேட்டுச்சு. அது பெருசா எடுத்துக்கல. காத்தே அடிக்கல. இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி கீழே வரும்? வீட்டுக்குள்ள உருவம் போகுது. இந்த கல்லு வருது. நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். யாரோ தள்ளுற மாதிரி இருக்குண்ணா பின்னாடி. தள்ளுற மாதிரி இருக்கா இல்லை யாராச்சும் தள்ளினாங்களா? யாராச்சும் தள்ளுனாங்க தான். ஃபுல் ஃபீல் அப்படியே தெரியல. வெளியே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸு, என் லைஃப் டைம்லேயே இது ஒரு மறக்க முடியாத வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அந்தளவுக்கு கேப்சர் பண்ணியிருந்தோம். அந்தளவுக்கு பயங்கரமான அனுபவத்தை தருது இந்த வீடியோ. உங்களுக்கும் கண்டிப்பாக வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமேல் உள்ளே மூவ் போக முடியுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா ஃபுல்லாகவே காடு மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேர் மட்டுமே லைட்டு டார்ச் அடிக்கலாம் இருக்குது. நீரா ஏன்டா இப்படி பண்ணுற? அவனே என்ன பண்ணுறது தெரில ஃப்ரெண்ட்ஸ், பயத்தில். ஏன்னா அவனே செகண்ட் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், அவனும் புதுசுனால கொஞ்சம் சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் மன்னிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் அதை திருத்திக்கிறோம். நீ என்ன நினைக்கிற? இவனே கொஞ்ச நேரமாக எந்த ஆக்டிவிட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். படு சைலண்ட் ஆகிடுச்சு. ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் கொஞ்சம் சவுண்ட் வந்துச்சு, சைலண்ட் ஆகுது. டைமுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது. அது நல்லாவே தெரியுது. நம்ம அந்த
ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த டைம் கல் நிறைய ஆல்ரெடி நாங்கள் இங்கே வந்து அன்டைமில் தான் வந்தோம். ஏன்னா வந்து இதுக்கு மேலேயும் மூவ் பண்ணி போக முடியுமான்னு எனக்கு தெரில. எனக்கு என்னமோ இதோட முடிச்சுக்கலான்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இப்போ எதுவுமே ஆக்டிவிட்டி எதுவுமே எங்களுக்கு தென்படலை. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைடா, எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை. ஸோ சைலண்ட் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் பேசினாலும் இப்போ கொஞ்சம் சவுண்டு வரது தெரியும். ஆனால் இதே டைம் நம்ம பகலில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் பகலில் ஒரு தடவை வந்து பார்க்குறோம். ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக இன்னொரு தடவை வந்து நாங்கள் நைட் வீடியோவும் எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். சரி என்னையடு அப்படின்னா பேசு. ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஷர்ட்லாம் எவ்வளோ ஈரமாயிடுச்சுன்னு சொல்லி. ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அதுவும் இல்லாமல் இந்த லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து பிரபா தான் சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் திருப்பியும் இந்த புது 2 வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். திருப்பி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் கண்டிப்பாக ராக் பண்ணிகிட்டே இருப்போம். வீடியோ ஃபுல்லாகவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் ஐடியாஸும் சொல்லுங்கள். அதையும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேசணும். போக போக நான் அடுத்தடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க எல்லோரும் மீட் பண்ணுற சந்தோஷத்தில் எனக்கு என்ன பேசுன்னு சரியாக தெரியல. வீடியோவும் பயங்கரமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் பண்ணுறதுனால நீங்களும் யாரும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப ரிஸ்க்கு. எங்களுக்கு என்ன நடந்ததே உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் ஓவரு. சரி, ஓகே போகலாம். இதோட உங்கள் எல்லாரையும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்க போகிறேன். டாடா பை பை ஃப்ரம் உங்கள் சித்திக் அண்ட் பிரபா. பை பை ஃப்ரம் உங்கள் சித்திக் அண்ட் பிரபா. பை.